ஒரு உறவுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு அற்புதமான குணமுடைய ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி பொறுத்த வரைக்குமே சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. இவங்ககிட்ட பார்த்தீங்களா கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு, பொறுப்பு உணர்வு இது எல்லாமே அதிகம்னே சொல்லலாம். எந்த ஒரு கடினமான வேலையும் சாதிக்கும் மன உறுதி கொண்டவங்க. மேலுமே இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி லட்சியத்தையுமே அடைவதில் உறுதியாக இருப்பாங்க. இவங்களோட முக்கிய குணங்களாக நேர்மை, அமைதி, பொறுமை இது எல்லாமே சொல்லலாம். மேலுமே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நில ராசிங்க. அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க, அதாவது பகட்டு இல்லாத மகர ராசி தாங்க. ஆட்டு தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலராசிங்க. இவங்க இதர நிலராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியோட பொருந்தி போகக்கூடிய ஒரு ராசி. இவங்களை போன்று சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த மகர ராசி. ராசிகள்லேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க, பகட்டு இல்லாதது இந்த மகர ராசி தாங்க. மேலுமே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ராசியாக பதில் என்னன்னு ஆம்தாங்க. மேலுமே உறுதியாக தெரியாத போது கூட அவங்க உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க. அப்படின்னா கூட ஒருவர்கிட்ட இவங்க பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கிட்ட பழகணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த மகர ராசிக்கார்கிட்ட யார்ட்டையுமே எதிர்த்து நிற்பதை இவங்க வெறுக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மகர ராசி மற்றவங்க கோபப்படும் போதும் கூட அதை ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. இவங்களுக்கு புரிதல் அதிகன்னே சொல்லலாம். மேலுமே சூழலுக்கு ஏற்ற மாதிரி மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க நினைப்பாங்க. இருந்தால் கூட இவங்களோட பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் கூட தயங்க மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரரு. மேலுமே அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகமானவங்க. ஆனால் நேரம் வரும்போது தங்களோட உறுதியை காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஏ முதல் இஜெட் வரைக்கும் எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேணும் அப்படிங்கிற ஒரு டேட்டிங் செய்வாங்க. அதே மாதிரி இந்த மகரத்தோட டேட்டிங் செய்கிறது ரொம்ப நல்லது. இவங்க அதிக ஒழுக்கமானவங்க. திட்டமிடுதல் தோல்வி அடைஞ்சாங்க என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவங்க கடின ஒரு உழைப்பாளிக. எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்க அவங்க எந்த ஒரு எல்லைக்குமே போவாங்க. இதனால் தாங்க ஒரு விஷயம் அப்படின்னும் போது யாராலுமே மகர ராசிக்காரர்களை தவிக்கவே முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே தன்னை சுற்றி சுவர் எழுப்பி கொள்வதில் ஒருபோதுமே விரும்ப மாட்டாங்க. இருந்தால் கூட அவங்க மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அப்படின்னே சொல்ல முடியாது. அவங்க எல்லாரையும் போலுமே ஆழமாக நேசிப்பாங்க. இருந்தால் கூட ஒருவர்கிட்ட தன்னோட மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? 17/2/2026 அன்று பார்த்திங்களா சூரிய கிரகணமும் அமாவாசை திதியுமே வருது. இதனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் போது எப்படி கவனமாக இருக்க வேணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே பிப்ரவரி 17 2026 அன்று பார்த்திங்களா ஒரு வளைய சூரிய கிரகணமானது, அதாவது ரிங் ஆஃப் ஃபயர் நிகழ இருக்குங்க. இந்த அரிய வானியல் நிகழ்வு இந்திய நேரப்படி பிற்பகல் 3:26 மணி முதல் மாலை 5:12 மணி வரைக்குமே இந்த வளைய கட்டம் மற்றும் இரவு 7:57 மணி வரைக்கும் முழுமையாக முறிவடைய நிகழ இருக்குங்க. இது அண்டார்டிகா, தெற்கு ஆப்பிரிக்கா, அர்ஜென்டினாவில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்தியாவில் தெரியாதுங்க. இந்த சூரிய கிரகணமானது பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தின் போது மட்டும் நீங்கள் பார்த்திங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே கோவில்கள் பார்த்திங்களா நடையானது சாற்றப்படுவாங்க. இந்த சூரிய கிரகணமானது பல்வேறான நிகழ்வுகளை
கொடுக்க இருக்குது. இந்த ஒவ்வொரு முறையுமே சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணமானது ஏற்படுறதுக்கு முன்னாடி, கிரகணம் முடிந்த பின்பும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேர இடைவெளியை சூத காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு எதிர்மறையான நேரமாக இருக்கும்போது, இது ஆன்மீக ரீதியாக இந்த நேரம் அசுபமானதாக கருதப்படுவதனால சில செயல்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த சூரிய கிரகணத்திற்கு சரியாக 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூத காலமானது தொடங்குதுங்க. சூத காலம் பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:26 மணிக்கு தொடங்கும். பிப்ரவரி 17-26 அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்படுகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா, தர்ப்பை அல்லது துளசி இலைகளை உணவில் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரிய கிரகணம் முன்னாடியே இந்த காலத்தில் கோவில்களோட கதவுகள் பார்த்திங்களா மூடப்படுங்க. அதே போல் தாங்க வீட்டிலுமே எந்த விதமான வழிபாடுகளும் செய்ய வேணாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுறாங்க. மேலுமே கிரகணம் தோன்றும் முன்னாடி எளிமையான எளிதில் ஜெரிமானம் ஆகக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அல்லது பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம். சூத காலம் முடிந்ததுக்கப்புறம், கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு குளித்து புதிதாக சமைத்து உணவை நீங்கள் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா, நீங்கள் கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே உங்களோட ஆரோக்கியத்திலும் சரிங்க, குழந்தையோட ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், வருமான மூலங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சி முதலீடுகளில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் குறிப்பாகவே தலைவலி, வேலைப்பளுவனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த மகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு தகுந்தபடி நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் நம்மளுடைய மகர ராசிக்கு காத்திருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ஆக்கமும் ஊக்கமும் பெருக சுயமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கூட எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தைகள் தெரிந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறனுமே அதிகரிக்குங்க. பூமி, வீடு மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஒரு வகையில் தான் இருக்க போகுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தது எல்லாமே நீங்கள் நினைத்தபடியே ஒரு சாதிக்கும் திறனானது அதிகரிக்கும். அதே மாதிரி பணி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உயர் அதிகாரிகள் சொல் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உன்னத நிலை அடைய போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கத்தோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் நிச்சயமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குங்க. மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனமானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சோம்பேறித்தனத்தை குறைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. அடுத்ததை பார்த்தோமா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பொன், பொருள், ஆபரணங்கள் இது எல்லாமே விதவிதமாக கிடைக்கும். நல்ல பணியாளர்களோட நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தியானது அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே ஆரோக்கியம், புது தெம்பு, புது தெளிவு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே பணக்கார மனைவியும் உங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அழகான எழில் நிறைந்த வீடு ஆனது கிடைக்கும். எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய திறனானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே தங்களோட தனித்திறமையினானது அனைவராலுமே பாராட்டும் வகையில் உங்களுடைய மதிப்பு மற்றும் அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் கிடைக்க நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் செய்கிறவங்க புதிய எந்திரங்களை வரவழைத்து உற்பத்தியை பெருக்கி ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அவிட்டம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லதொரு வாகனம் வாங்கி நீங்கள் அதில் பயணம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கடினமான வேலையை கூட ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட
அசாத்திய திறமையால் சம்பாதிக்கக்கூடிய திறனானது அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு மனு செஞ்சவங்களுக்கு சாதகமான பதில்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு. பணி செய்யக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல வேலைகள் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரும். என்ன மகராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏவல் பிரச்சனை, பில்லி, சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே கூட பரிகாரமானது சொல்லப்படுங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் சனி பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. 15/2/2026 அன்று பார்த்திங்களா மகா சிவராத்திரியானது வருதுங்க. அன்றைய நாளில் இந்த மகராசிக்காரை பொறுத்த வரைக்குமே மகராசிக்காருக்கு நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்திங்களா சிவபெருமான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தெய்வமாக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி சிவராத்திரியில் விரதம் இருந்து 4 கால பூஜையிலையுமே கலந்து கொண்டு சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும். மேலுமே இந்த பிரிவில் செய்யக்கூடிய பாவங்களுமே தீருங்க. உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.